ஓம் சாந்தி. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 15/8/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கோருகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை வந்திருப்பதே உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக. அதாவது யமதூதுவர்களின் தண்டனைகளிலிருந்து விடுவிப்பதற்காக, ராவணனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். கேள்வி: தந்தை மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைப்பதில் முக்கியமான வித்தியாசம் என்ன இருக்கிறது? பதில்: தந்தை புரிய வைக்கின்ற பொழுது இனிமையான குழந்தைகளே என்று சொல்லி புரிய வைக்கிறார். இதன் மூலம் தந்தையின் விஷயங்கள் அம்பு போன்று பதிகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்குள் சகோதரர்களுக்கு புரிய வைக்கின்ற பொழுது இனிமையான குழந்தைகளே என்று சொல்ல முடியாது. தந்தை பெரியவராக இருக்கிறார், ஆகையால் அவருடைய விஷயங்களின் மீது தாக்கம் ஏற்படுகிறது. அவர் குழந்தைகளுக்கு, குழந்தைகளே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள், இப்பொழுது தூய்மையாகுங்கள் என்று உணர வைக்கிறார். ஓம் சாந்தி. எல்லையற்ற ஆன்மீக தந்தை எல்லையற்ற ஆன்மீக குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். இதை எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லையற்ற குழந்தைகள் மட்டும்தான் அறிந்திருக்கிறார்கள். வேறு யாரும் எல்லையற்ற தந்தையையும் அறியவில்லை, தன்னை எல்லையற்ற குழந்தை என்று ஏற்றுக்கொள்வதும் இல்லை. பிரம்மாவின் வாய்வழி வம்சங்கள் மட்டுமே அறிவார்கள் மற்றும் ஏற்றுக்கொள்வார்கள். வேறு யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பிரம்மாவும் கண்டிப்பாக தேவை. அவரைதான் ஆதிதேவ் என்று சொல்கிறோம். அவருக்குள்தான் தந்தை பிரவேசமாகிறார். தந்தை வந்து என்ன சொல்கிறார்? தூய்மையாக வேண்டும் என்று சொல்கிறார். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள் என்பதுதான் தந்தையின் ஸ்ரீமத் ஆகும். ஈஸ்வரன் சர்வவியாபி என்று சொல்வது தவறு. ஒவ்வொருவருக்குள்ளும் 5 விகாரங்கள் தான் பிரவேசமாகி இருக்கிறது என்று நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்கிறீர்கள். நல்ல முறையில் புரிய வைக்கும் போது இவர்கள் சரியாகத்தான் சொல்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து வெளியில் சென்றதும் மாயையின் புயல்களில் சென்று விடுகிறார்கள். மிக சிலர்தான் நிலைத்து நிற்கிறார்கள். அனைத்து இடங்களிலும் இதே நிலைமைதான். தந்தை இப்பொழுது நேரடியாக ஆத்மாக்களாகிய நம்மிடம் உரையாடிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நேரடியாக கேட்பதின் மூலம் அம்பு மிகவும் நன்றாக பதிகிறது. அங்கே சென்டர்களில் பிகே மூலமாக கேட்கிறீர்கள். இங்கு பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலம் நேரடியாக புரிய வைக்கிறார். ஹே குழந்தைகளே, நீங்கள் தந்தை சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? உங்களுடைய தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். என்னை அடிக்கடி மறந்து போகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? தந்தை நேரடியாக கூறுகிறார் என்றால் அதன் பிரபாவம் உடனேயே ஏற்பட்டு விடுகிறது. அட, தந்தை சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? எல்லையற்ற தந்தை கூறுகிறார், இந்த பிறவியில் விகாரமற்றவர்களாக ஆகுங்கள். அப்போது 21 பிறவிகளுக்கு விகாரமற்றவர்களாக ஆகி தூயன உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுவீர்கள். இதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? இப்படி தந்தை சொல்லும் போது அம்பு போன்று ஆழமாக பதிகிறது. நேரடியாக முரளி கேட்க வேண்டும் என்று குழந்தைகளாகிய நீங்கள் ஓடி வருகிறீர்கள். அங்கு சென்டர்களில் சகோதரர்கள் மூலம் கேட்டீர்கள். இப்பொழுது பாபா மூலம் கேட்க வேண்டும். குழந்தைகளே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? தந்தையை நினைவு செய்வதே இல்லை. தந்தையின் மீது உங்களுக்கு அன்பு இல்லையா? எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள்?
பாபா 1 மணி நேரம் என்கிறார்கள். அட, நிரந்தரமாக நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். பல பிறவிகளின் பாவங்கள் தலைமீது இருக்கிறது. நீங்கள் தந்தையை எவ்வளவு நிந்தனை செய்தீர்கள் என்று தந்தை நேரில் வந்து புரிய வைக்கிறார். உங்கள் மீது கேஸ் போட வேண்டும். செய்தித்தாளில் யாரை பற்றியாவது நிந்தித்து எழுதினால் அவர் மீது கேஸ் போடுவார்கள் அல்லவா? நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்று தந்தை இப்பொழுது நினைவுபடுத்துகிறார். அதாவது நியூஸ் பேப்பர்ல, பத்திரிகைகள்ல யாரை பற்றியாவது தப்பா எழுதிட்டாங்க அப்படின்னா கேஸ் போடுவாங்க தானே. மீடியால கூட தப்பா பேசிட்டாங்க, இல்ல அவமதிச்சாங்க அப்படின்னா கேஸ் போடுவாங்க. அதுபோல நீங்க எவ்வளோ என்னை நிந்தனை செய்தீங்க, அவமதிச்சீங்க, இருங்க உங்க மேல கேஸ் போட போறேன் அப்படின்றார். உங்களுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ண தெரியுமா? நான் கம்ப்ளைண்ட் பண்ணுனா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அவ்வளோவும் நீங்க செய்திருக்கீங்க. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு ஓ மை காட் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம். அந்த படத்தினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹீரோ பகவான் மீது கேஸ் போடுறார். எதற்காக அப்படின்னா, உன்னுடைய பேரை சொல்லி உன்னுடைய ஏஜென்ட்ஸ் மனிதர்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மாவே இருக்கிற. உன்னிடமிருந்து அவங்கெல்லாம் விலகி போயிட்டு இருக்காங்க. இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம், அதாவது கடவுளை பற்றி சொல்லக்கூடியவங்க, கடவுளுடைய ஏஜென்ட்ஸ், குருமார்கள், தர்மத்தை சொல்லக்கூடியவங்க, மகாத்மாக்கள், இவங்கெல்லாம் ஆளுக்கால் ஒன்று சொல்லிட்டு உன்னிடமிருந்து பிரிச்சிட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு யாராவது ஒரு மகான் ஏதாவது நல்லதை சொன்னால் அந்த நல்லதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த மகானை பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி எனக்கு நியாயம் வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போகுது. நீங்க தான் என் மேல கேஸ் போடுறீங்களா? நானும் உங்க மீது கேஸ் போடுறேன். கொஞ்சம் நெஞ்சமா நிந்தனை செய்தீங்க, 2 யுகங்கள் நிந்தனை செய்தீங்க அப்படி பாபா குழந்தைகளோட சிட் சாட் பண்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னா, நாடகத்தின்படி ராவணனின் சகவாசத்தினால்தான் இப்படி ஆகிவிட்டது என்று தந்தை புரிய வைக்கிறார். உங்க தப்பில்ல, போய் போய் அந்த ராவணனுடைய சகவாசத்துல சேர்ந்துட்டீங்க, ஆகையால இப்படி ஆயிடுதுன்றார். நீங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள். நாடகத்தில் அப்படி இருக்கிறது. எப்பொழுது இப்படி ஆகிறீர்களோ அப்பொழுது நான் வருகிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் அனைத்து தர்மத்தினருக்கும் நன்மை செய்ய வேண்டும். அனைத்து தர்மாத்மாக்களும் முக்தி தாமம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அங்கு தூய்மையாக இருப்பீர்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். யார் அதிக பக்தி செய்யவில்லையோ அவர்கள் நிலைத்திருப்பதில்லை. சென்டர்களிலும் சிலர் சில காலம் நிலைத்திருக்கிறார்கள், சிலர் சில காலம் நிலைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் பக்தி குறைவாக செய்திருக்கிறார்கள், அதனால் நிலைத்திருப்பதில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் எங்கே செல்வார்கள்? வேறு எந்த கடையும் இல்லை. எவ்வளவுதான் கோர்ஸ் கொடுத்தாலும் புரிய வச்சாலும் அவங்க பக்கா ஆகிறதில்ல அப்படின்னா பரவாயில்ல, எங்க போயிட முடியும், வருவாங்க அப்படின்றார் பாபா. ஆகையால எவ்வளோ புரிய வச்சாலும் வரமாட்டாங்களே, நிக்க மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. அதற்கு பதிலாக இப்படி யோசிங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். குழந்தைகளுக்கு நாம் அனைவரையும் முன்னேற்றுகிறோம் என்று அதிக குஷி ஏற்பட வேண்டும். தந்தை வந்துதான் சத்கதி அளிக்கிறார். மற்றபடி தந்தைக்கு துக்கம் மற்றும் குஷிக்கான விஷயம் எதுவும் கிடையாது. இப்படி நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது. தந்தை கிடைத்துவிட்டார், வேறு என்ன வேண்டும்? தந்தையின் வழிப்படி நடந்தால் போதும். இந்த அறிவுரைகளும் இப்பொழுதுதான் கிடைக்கிறது, சத்யுகத்தில் கிடைக்காது. இங்கு உங்களுக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால்
உங்களுக்கு சொர்க்கத்தில் இருப்பதை விட அதிக குஷி இருக்க வேண்டும். இங்கு ராவணனின் ராஜ்யத்தில் உங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று நீங்கள் பத்திரிகைகளிலும் போட வேண்டும். சுருக்கமாக எழுத வேண்டும். சுதந்திரத்தையோ உங்களுக்கு தந்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ராவணனின் சிறையிலிருந்து சுதந்திரம் அளித்துக் கொண்டிருக்கிறார். நாம் அங்கு சத்யுகத்தில் மிகவும் சுதந்திரமாகவும் மிகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யாருடைய பார்வையும் படுவதில்லை. எப்பொழுது பலவீனமாக ஆகிறீர்களோ அப்பொழுது அனைவரின் பார்வையும் உங்களுடைய செல்வத்தின் மீது விழுகிறது. கஜ்னி முகமது வந்து கோவில்களில் கொள்ளையடித்தார். அதனால் உங்களுடைய சுதந்திரம் பறிபோய்விட்டது. ராவணனின் ராஜ்யத்தில் அடிமைகளாக ஆகிவிட்டீர்கள். ராவணனின் அடிமைத்தனத்தில் அதிக துக்கம் இருக்கிறது. அளவிட முடியாத துக்கம் இருக்கிறது. தந்தையின் ராஜ்யத்தில் நாம் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம். நாம் எப்பொழுது தூய்மையான தேவதைகளாக ஆகிறோமோ அப்பொழுது ராவண ராஜ்யத்திலிருந்து விடுபட்டு விடுகிறோம். இதற்கு தான் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையான சுதந்திரத்தை தந்தைதான் கொடுக்கிறார். இப்பொழுது மாற்றான் ராஜ்யத்தில் அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். சுதந்திரம் அடையக்கூடிய யுகம் இந்த புருஷோத்தம சங்கம யுகமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒரு தந்தை கிடைத்துவிட்டார். ஆகையால் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அவருடைய வழிப்படி நடந்து எல்லையற்ற புத்திசாலியாகி குஷி குஷியாக அனைவரையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், யமதூதுவர்களின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது உண்மையான சுதந்திரம் அடைவதற்கு அவசியம் தூய்மையாக வேண்டும். ஞானம் வருமானத்திற்கு ஆதாரம். அதை தாரணை செய்து செல்வந்தர்கள் ஆக வேண்டும். வரதானம், ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியினால் தவறை சரியானதாக மாற்றக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்கள். நாலெட்ஜ் இஸ் லைட் அண்ட் மைட், அதாவது ஞானம்தான் ஒளி மற்றும் சக்தி என்று சொல்லப்படுகிறது. எங்கே ஒளி அதாவது வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே இது தவறு, இது சரி, இது இருள், இது வெளிச்சம், இது வீணானது, இது சக்திசாலியானது என்று பகுத்தறிய முடியும். எனவே தவறு என்று புரிந்து கொள்பவர் தவறான கர்மம் அல்லது தவறான எண்ணங்களுக்கு வசமாகிவிட மாட்டார். ஞானி ஆத்மா என்றாலே புத்திசாலி. ஞானஸ்வரூபமானவர் இப்படி நடந்திருக்க வேண்டும் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார். அவரிடம் தவறையும் சரியானதாக மாற்றக்கூடிய சக்தி இருக்கும். அதாவது பொதுவாக ஞானி ஆத்மாக்கள் அப்படின்னா அவங்களுடைய பகுத்தறிவு நல்லா இருக்கும். எது தவறு எது சரி அப்படின்றது பகுத்தறிந்து அவங்க சரியானதை தான் செய்வாங்க அப்படின்னு பாபா எப்போவுமே சொல்வார். ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஞானி ஆத்மா என்றாலே புத்திசாலிகள், ஞான ஸ்வரூபமானவர்கள். ஆகையால இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி தான் நடந்திருக்கணும் அப்படின்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தவறையும் சரியானதாக மாற்றக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்றார். ஸ்லோகன், யார் சதா சுப சிந்தனையாளராக சுப சிந்தனையில் இருக்கிறார்களோ அவர்கள் வீண் சிந்தனையிலிருந்து விடுபட்டு விடுவார்கள்.
இன்றைய அவ்வியக்த சமிகை எப்படி யாருக்காவது யாருடைய கரத்தின் துணையாவது இருந்தது என்றால் அவர் பயமற்றவர் மற்றும் சக்தி ரூபம் ஆகிவிடுவார். எந்த ஒரு கஷ்டமான காரியத்தையும் செய்வதற்கு தயாராகி விடுவார். அதேபோல் ஸ்ரீமத்தின் கை சதா தன் மீது துணையாக இருக்கிறது என்று அனுபவம் செய்யுங்கள். அப்போது எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை அல்லது மாயாவின் தடையை கண்டு பயப்பட மாட்டீர்கள். துணையின் உதவியினால் தைரியமாக எதிர்கொள்வது சகஜம் என்று அனுபவம் செய்வீர்கள். சித்திரங்களிலும் கூட பக்தர்களின் தலை மீது பகவானின் கை இருப்பதாக காட்டுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களின் தலை மீது, அதாவது புத்தியின் மீது ஸ்ரீமத் என்கிற கை இருந்தது என்றால் அப்போது கை அல்லது துணை இருப்பதின் காரணத்தினால் சதா வெற்றியாளராக இருப்பீர்கள். ஓம் சாந்தி. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே.